யுஎஸோட கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நியூஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்-1பி விசான்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான். அது என்ன நியூஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவுல ஹெச்-1பி விசாவுடைய லாட்டரி முறைய வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ல இருந்து இப்ப யுஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அவங்க ஒண்ணு அதிகமா சம்பளம் வாங்கணும். இல்லன்னா ரொம்ப டேலண்டா இருக்கவங்க மட்டும் தான் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப கம்பெனி வந்து எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும்னா $1,00,000 வந்து பே பண்ணணும். நம்மளோட இந்தியனோட ரூப்பீஸ் பார்த்தீங்கன்னா, 83,00,000 வந்து பே பண்ணணும்னு கவர்மெண்ட்டுக்கு அதாவது யுஎஸ் உடைய கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம H-1B விசாவும், H-4 விண்ணப்பம் வந்து செய்றவங்களுக்கு வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஐடி உடைய கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோசமா இருக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, 2025ல பார்த்தீங்கன்னா, 95,000 விசாவே ரத்து செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இனிமேல் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் சரி, வேலைவாய்ப்பு பயணிகளும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.